தமிழக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆளும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் இன்றைய முதல்வரும் ஆகிய ஐயா ரங்கசாமி அவர்கள் தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவித்துள்ளார்கள். அந்த அறிவிப்பினை நாங்கள் அன்போடு தமிழக மக்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது புதுச்சேரியில், குறிப்பாக தமிழகத்தில் அனைத்து மாநிலங்களும் ஒன்றாக அவருடைய நடைமுறைகளையும் அவருடைய பழக்க வழக்கங்களையும் அவர்களுடைய எளிமையையும் அனைவரும் கண்விழித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய எளிமை தமிழகத்தில் மிகப்பெரிய லெவலில் எல்லோருடைய மனதிலும் நல்லபடியாக அமைந்து தமிழக ஆட்சியில் அமர்வதற்கு எல்லோரும் துணை நின்று ஒற்றுமையாக நாங்கள் அனைவரும் அவரை வரவேற்று அவரை முன்னிலைப்படுத்தி தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் அனைவரிடத்திலும் செயல்பாடுகள், நல்ல திட்டங்கள் நேரடியாக போய் சேருவதற்கு ஐயா அவர்கள் எங்களுக்கு துணை நின்று அனைத்தையும் செய்வார்கள் என்ற அடிப்படையில் என்ஆர் காங்கிரஸ் நிறுவன தலைவர் ஐயா அவர்களை மற்றும் முக்கிய நிர்வாகிகளையும் அன்போடு தமிழகத்திற்கு வருக 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 என அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றோம். என்னுடைய பேர் மருது பாண்டிங்க. எம்எஸ்பி குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மனாக இருக்கேன். இதற்கு முன்னாடி இந்திய தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய ஒரு கட்சிய நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்து என்கிட்ட 5,42,000 பேர் உறுப்பினர் இருக்காங்க. இப்பொழுது நான் முழுக்க தொழில்துறையில் என்னுடைய படி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஐயாவுடைய வருகை வருவதன் காரணமாக நான் அரசியல் துறையில் படியெடுத்து வைத்து இந்த அரசியலை மேன்மைப்படுத்துவதற்காக அவர்கள் பின்னாடி இருந்து செயல்பட நாங்கள் எல்லாரும் காத்து கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். 7/2/2025 அன்று தமிழகத்திற்கு மிக பொன்னான நாள். 7/2/2025 அன்று புதுச்சேரியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நமது வாழும் காமராஜர் ஐயா ரங்கசாமி அவர்களின் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் 15ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. அந்த துவக்க விழாவில் அவர் தமிழக மக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை அளித்துள்ளார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்களும் தமிழகத்தில் போட்டியிடுவோம் என்று அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்புக்கு முன்னால் நான் கடந்த 5 ஆண்டுகளாக வாரம் சென்று ஐயாவை உங்கள் ஆட்சி, உங்கள் எளிமையான ஆட்சி, காமராஜர் ஆட்சி மீண்டும் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்திருந்தோம். அந்த கோரிக்கைகளை வைப்பதற்கு என்னுடன் உடனில் பயணித்த மருதுபாண்டி அண்ணன் அவர்களும், திரு ராஜேந்திரன் அவர்களும், திரு தளபதி அவர்களும் நிறைய முறை சந்தித்திருக்கிறோம். இது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த அறிவிப்பு இன்றைய தமிழகத்தில் காமராஜர் ஆட்சியை அமைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அதற்கான அறிகுறி எதுவும் இல்லாமலும் பல சிறிய கட்சிகளையும் அமைப்புகளையும் கொண்டவர்கள் மாற்றம் வராதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் காமராஜருடைய ஆட்சியை பார்க்காத இன்றைய தலைமுறைகள் காமராஜர் ஆட்சியை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாகவும் கருதி அவர் சொன்ன 26 தேர்தலில் களமிறங்குவோம் என்ற அறிவிப்பு எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி. ஏனென்றால் கடந்த 50 ஆண்டுகளாக ஆட்சியில் செய்த ஆட்சியாளர்களுடைய வெறுப்புற்ற அரசியலுக்கும் மக்களுக்கான நல்லாட்சி செய்யாதவர்களுக்கும்
இடையில் காமராஜர் ஆட்சி, காமராஜருடைய எளிமையான ஆட்சி வர இருப்பதை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்கான பணிகளில் அவருடைய பொறுப்பாளர் நியமனம் குறித்து அறிவித்த பிறகு எங்களுடைய பணி தீவிரமடையும். 2026 தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை காண்போம் என்று தமிழக மக்களின் சார்பாகவும் இன்றைய இளைஞர்களின் மாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நாடு நலம் பெற, வாழ்வு வளம் பெற, ஏழை எளியோரின் வாழ்வாதாரத்தை உயர்த்திட, எதிர்கால சந்ததியரின் வாழ்வாதாரத்தை உயர்த்திட நேர்மையாளர்கள் தமிழகத்திலே வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற வகையிலே நமது என்ஆர் காங்கிரஸ், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸின் தலைவர் ரங்கசாமி ஐயா அவர்கள் இங்கே வருவதற்காக, தமிழகத்திற்கு வருவதாக சொல்லி இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். நீங்கள் தமிழகத்திற்கு வர வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும், அப்படி என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். பல ஆயிரம் பேர்கள் சேர்ந்து செய்தோம். அதில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் சகோதரர் கலியன் கந்தசாமி அவர்கள். அவருக்கு இந்த சமயத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய விடாமுயற்சி, 5 ஆண்டு கால விடாமுயற்சி அவருக்கு வெற்றியை தந்திருக்கிறது. அதில் எங்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. தமிழகத்தில் ஒரு நேர்மையான ஆட்சியாளராக நிச்சயமாக காமராஜரின் பிரதிபலிப்பாக தமிழகத்திலே என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலே அமரும் என்று நம்புகிறோம். நிச்சயமாக தமிழகத்தில் மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி வரும். நன்றி. வணக்கம். புதுச்சேரியிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திருமிகு என்ஆர் ரங்கசாமி அவர்கள் மிக திறமையானவர், நேர்மையானவர், காமராஜரை பிரதிபலிப்பவர் என்ற நிலையில் இங்கிருக்கிற கலியன் கந்தசாமி அவர்கள் அவரை அடிக்கடி தொடர்பு கொண்டு தமிழகத்தில் உங்கள் ஆட்சி வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தார். அவருடைய வேண்டுதல் என்னவோ நிறைவேறுகிறது போல் தெரிகிறது. அதற்கான பதிலை மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் 2026 தேர்தலில் களம் இறங்குவோம் என்ற அந்த தகவல் பொறுப்பாளர்களையும் நியமிக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருடைய வரவு தமிழ்நாட்டிற்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.